இன்றைக்கி ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுக்கு வந்து ஆல்ரெடி ஜூன் 26 லாஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரேஷன் கார்டில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு. இப்போ என்ன அப்படின்னாக்கா, அதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, டேட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க, சப்போஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருந்துச்சு, அதை நம்மளால் பண்ண முடியலை, இல்லை வெளியில் இருந்தாங்க வீட்டில் உள்ளவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே போய் நம்ம கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து திரும்ப ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் இப்போது அதை விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற 3 விதமான கார்டுகளுக்கு மட்டுமே எல்லா ஃப்ரீ சர்வீஸுமே நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். நான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் என்னென்ன டீட்டெயில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும். நீங்கள் லாஸ்ட் மந்த் வந்து ஜூன் 26 வரையும் நம்மளுக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்லி. என்னென்னலாம் ரேஷன் கார்டில் டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஃபோட்டோஸு இந்த மாதிரி மாற்றுறது, இந்த ஒரு சில தவறுகள் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த பெண்களுக்கான உரிமை தொகை, மற்றபடி அரிசி இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரேஷன் கார்டில் மிஸ்டேக் இருந்தால் திரும்ப அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை போய் நம்மளுக்கு வந்து ஜூன் 26 வரையும் அதை போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க. அதை பண்ணாதவங்க இப்போ போயிட்டு நம்ம ரேஷன் கடையிலேயே பண்ணிக்கலாம், அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டைமில் போகணும் அப்படின்னாக்க, நம்ம அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குற டைமில் போகாமல் ஈவினிங்காக எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக நம்மளோட ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் கடைக்கு, நம்ம ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே உள்ளவங்களே அங்கே பயோமெட்ரிக் வச்சுருப்பாங்க. அதுலேயே நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டை இணைச்சிருவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. அதை வச்சாச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக ரேஷன் கார்டு வந்து நம்மளுக்கு ரினியூவல் ஆகிடும். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதில் எந்தெந்த மெம்பர்ஸ், எந்த ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை பேருமே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒருத்தவங்க கைரேகை வச்சா போதும், அது ஒரு சில நம்மளோட டாக்குமெண்ட் எனக்கு சொல்லுவாங்க. இதில் வந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினரும் வெளியில் இருந்தாங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு வர சொல்லி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பயோமெட்ரிக்லேயே வச்சு இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் அவங்க கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு அமௌண்ட்டும் எந்த ஒரு பணமும் கிடையாது, இலவசமாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சி பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் ஃபோட்டோ மாற்றுறது, அட்ரஸ் மாற்றுறது, டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது, ஒருத்தவங்களை இணைக்கிறது, நீக்கிறது எல்லாமே அவங்க ஒரு சில ஆதாரங்கள் கேட்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இந்த ரேஷன் கார்டில் இந்த ரினிவலை நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்க, அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க ரினிவல் பண்ண சொல்கிறப்ப நம்ம பண்ணணும். பண்ணலை அப்படின்னாக்க ரேஷன் கடையில் கொடுக்குற அத்தனை பொருள்களுமே நமக்கு வராது. மற்றபடி இப்போ நம்மளுக்கு ஸ்கீம் என்ன அப்படின்னா, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது நம்மளுக்கு உரிமை தொகை தான். பெண்களுக்கான உரிமை தொகையில் பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் அந்த ரேஷன் கார்டை போய் ரினிவல் பண்ணலை அப்படின்னாக்க அரிசி பருப்பை விட நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை திட்டத்துலேயும் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன தகவல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு உரிமை தொகை திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா முக்கியமாக நம்மளோட ரேஷன் கார்டை வச்சு தான், குடும்ப தலைவி குடும்ப அட்டையை வச்சு தான் நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நமக்கு உரிமை தொகை கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு இதை பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ் பண்ணவங்க திரும்ப போய் இதை நம்மளோட ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிக்கலாம். அதுவே என்ன கவர்மெண்ட்லேருந்து முக்கியமான தகவல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமையற்ற குடும்ப அட்டையை நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு என்பிஹெச்ஹெச் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில், என்பிஹெச்ஹெச், அதாவது என்பிஹெச்ஹெச் நான் சொல்லியிருக்கேன்ல 3 விதமாக, அந்த என்பிஹெச்ஹெச் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலே பெருசாக பெரிய எழுத்தில் ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அதை பார்த்துட்டு தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடையில் அல்லது வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் வசிப்பின் அருகிலுள்ள நியாய விலை கடையில் விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இகேஒய்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதாவது கவர்மெண்ட்லேருந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது முன்னுரிமையற்ற நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா என்பிஹெச்ஹெச், இவங்க வேலை செய்கிறவங்க, மற்றபடி எதில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, டீச்சர்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் பெரிய பெரிய ஜாபில் உள்ளவங்களுக்கு இந்த என்பிஹெச்ஹெச் அப்படின்ற கார்டு இருக்கும். அவங்க கண்டிப்பாக போய் இகேஒய்சியை பண்ணணும். கண் கருவிழி விரல் ரேகையை வந்து நீங்கள் இந்த ஜூன் 26 நாங்கள் கொடுத்த அந்த ரிலாக்ஸேஷன் டேட்டில் வந்து அப்போ வந்து ப்ரௌசிங் சென்டர்லாம் பண்ணலாம், ஆன்லைனில் போய் பண்ணிட்டு வரலாம் இ சேவை மையத்தில். ஆனால் இப்போதைக்கு அது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காம
நீங்கள் போயிட்டு நம்ம ரேஷன் கடையிலேயே இந்த கண் கருவிலை இகேஒய்சியை பண்ணிட்டு வந்துருங்க, விரல் ரேகையை பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தற்போது 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளன. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PHH, முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அந்தியோதயா அன்ன யோஜனா PHHAAY, அதாவது PHHAAY முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள். முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் அப்படின்னா NPHH, நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சொன்னேன்ல, அதுதான் NPHH. PHAAY இந்த 2 கார்டுக்குமே எல்லா சலுகைகளுமே உண்டு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்கள வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அவங்க புவர் ஃபேமிலி, வறுமை குடும்பமான வறுமையில் உள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி ரேஷன் கார்டு கொடுத்துருக்கிறதுனால அவங்க எல்லாருமே போய் பர்ஃபெக்டாக இகேஒய்சியை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்டான இகேஒய்சி முடிச்சிட்டாங்க. NPHH கார்டில் அவங்க ரேஷன் கார்டுலையும் எதுவும் வாங்குறதில்ல. பட் அவங்க ரினிவலும் சரியாக பண்ணலை. 70% மட்டுமே நம்மளுக்கு வந்திருக்க ரெக்கார்டு, மிச்சம் உள்ளவங்க ரினிவல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. NPHH கார்டு எப்பொருளும் வேண்டாதவை அந்த வகையான குடும்ப அட்டைகள் உள்ளன. தமிழகத்தில் அடுத்த குடும்ப அட்டை உறுப்பினர்களுக்கு இகேஒய்சி சரிபார்ப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. AAY PHH குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் இந்த சரிபார்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் NPHH குடும்ப அட்டையில் உள்ள 70% மட்டுமே இகேஒய்சி சரிபார்ப்பு முடிந்துள்ளதாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஏதாவது அந்த அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள கார்டு எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. பட் இந்த NPHH கார்டில் மட்டும் எதுவும் முழுசாக முடியலை அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 2025-26 ஆண்டிற்கான உணவு மானியமாக தமிழ்நாடு அரசு ரூபாய் 14,000 கோடியை ஒதுக்கியுள்ளது. அதாவது அரசு ஒதுக்கியுள்ள ஒட்டுமொத்த மானியத் தொகையை குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையோடு கணக்கிட்டால் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியிலிருந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு சரியாக 6,200 முதல் ரூபாய் 6,500 வரை மானியமாக செலவிடுகிறது என்பது தெரிய வருகிறது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு சில முக்கியமான தகவல் சொல்லும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில முக்கியமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சிறப்பு பொது விநியோக திட்டம், அதாவது நம்ம புது கவர்மெண்ட் இப்போது நம்ம சிஎம் விஜய் அவர்களின் தாவேகா ஆட்சி நடைபெற்று இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை சிறப்பு பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 2025-26 ஆண்டிற்கான உணவு மானியத்தை தமிழ்நாடு அரசு 14,000 கோடியாக ஒதுக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி கொடுத்ததை விட இப்போ அமௌண்ட் கூட கொடுத்துருக்காங்க, அதனால் சலுகைகள் நமக்கு கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டையை வச்சு தான் நம்மளோட குடும்பங்களை கவர்மெண்ட் நிர்ணயிக்குது. அதனால் ரேஷன் கார்டில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு ரேஷன் அட்டைக்கு மாதத்திற்கு சராசரியாக 12 கிலோ முதல் 20 கிலோ வரை அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஓர் ஆண்டிற்கு தோராயமாக 144 கிலோ முதல் 240 கிலோ வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த அரிசியை இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து கிலோ ரூபாய் 22.50 என்ற முழு விலையிலும் ஒன்றிய அரசின் ஈடுசெய் ஒதுக்கீட்டின், அதாவது டைட் ஓவர் கீழ் கிலோ ரூபாய் 8.30 என்ற விலையிலும் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறது. அரிசியை மட்டும் சொல்லலைங்க, தோராயமாக 144 கிலோலேருந்து 240 கிலோ பருப்பு, சீனி, அதாவது எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. 22 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதை டைட் ஓவர் கீழ் 8.30 அப்படின்னு வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1 கிலோ முதல் 2 கிலோ வரையும் சர்க்கரை அட்டையாக இருந்தால் மாதம் 5 கிலோ வரையும் சர்க்கரை வழங்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 25க்கும், AAY, அதாவது ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க AAY அட்டைகளுக்கு ரூபாய் 13.50 வழங்கப்படுகிறது. அரசு இந்த சர்க்கரையை கூட்டுறவு ஆலைகளிலும் வெளிச்சந்தையிலும் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்து மானிய விலையில் மக்களுக்கு விநியோகிக்கிறது. அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற ரேஷன் அட்டைக்கு 13.50 தான்
நாங்கள் சர்க்கரை கொடுக்குறோம் கவர்மெண்ட்டில். ஆனால் நாங்கள் வாங்குறது வெளியில் கொள்முதல் செய்கிறது அதிக விலை சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியில் உள்ள சந்தைகளிலிருந்து நாங்கள் அதிக விலைக்கு கொள்முதல் செஞ்சு தான் மானிய விலையில் மக்களுக்கு விநியோகிக்கிறோம். அதாவது இதனால் நிறைய கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் இருக்குது, இருந்தாலும் மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டுக்கு வந்து 13 ரூபா தான் சர்க்கரை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோது அவங்க கொடுக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ரேஷன் கார்டை மட்டும் சரி பண்ணி வைக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கார்டில் உள்ள எல்லா பிழையுமே நம்ம சரி பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் இதில் இந்த சர்க்கரை, ஆயிலு, இந்த பருப்பு இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இன்னும் வரப்போகிற காலத்தில் நிறைய நம்மளுக்கு ரேஷன் கார்டுலேருந்து நிறைய சலுகைகள், மானியங்கள்லாம் வழங்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக சரி பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வெளிச்சந்தையில் ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு மாதத்திற்கு 1 கிலோ வீதம் ஆண்டிற்கு 12 கிலோ துவரம்பருப்பு கிலோ ரூபாய் 30 என்ற விலையிலும், மாதத்திற்கு 1 லிட்டர் வீதம் ஆண்டிற்கு 12 லிட்டர் பாமாயில் லிட்டர் ரூபாய் 25 என்ற விலையிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் தான் நம்ம சர்க்கரைக்கும் வெளியிலேருந்து ப்ரைவேட்லேருந்து வாங்கி நம்மளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கி மக்களுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு இந்த ஆயிலையும் வந்து வெளியில் விலை கொடுத்து தான் வாங்கி நமக்கு 12 கிலோ துவரம்பருப்பும் 12 கிலோ லிட்டரு பாமாயிலும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இந்த வெளிச்சந்தையில் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 12 லிட்டரு பாமாயில், ஆண்டுக்கு 12 கிலோ துவரம்பருப்பு கொடுக்குறாங்க. சீனி நம்ம தேவைப்பட்ட அளவு வாங்கிக்கலாம், 1 கிலோ 2 கிலோ அது மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதுவும் நமக்கு வெளியிலேருந்து பணம் கொடுத்து வாங்கி அதை வந்து நமக்கு விநியோகம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லா சலுகையுமே செய்கிறோம், ஆனால் நீங்கள் ரேஷன் கார்டை வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் திருத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு தளர்வும் கொடுத்து இலவசமாக பண்ணிக்கிற மாதிரியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மத்திய மாநில அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய நம்மளோட பொது நலத்திட்டங்கள் அல்லது ஸ்கீம்ஸு, வீடு கட்டுறதுக்கான பொது நலத்திட்டங்கள் இந்த மாதிரி கொடுக்குற எல்லாமே நான் அப்பப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உரிமை தொகை திட்டம், மற்றபடி இந்த ரேஷன்ஸ் கார்டு சம்மந்தப்பட்டது, ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பற்றின வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் கொடுக்குற தகவல் வந்து முழுசாக வந்து சேரும். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனவே இதன் அடிப்படையில் கணக்கெடுக்கையில் சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய மேற்கண்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடையில் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு சரியாக ரூபாய் 6196 ரூபா, அதாவது 6200 ரூபாவை செலவிடுகிறது என தெளிவாக கணக்கிடப்படுகிறது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நம்ம வந்து வெளியில் சந்தையில் நம்ம விலை கொடுத்து வாங்கி தான், அதிக விலை கொடுத்து வாங்கி நம்மளோட ஏழை மக்களுக்கும் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே செய்கிறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல. நம்ம இப்போ டிவிக்கு ஆட்சியில் இருக்கோம், புதுசான ஒரு கவர்மெண்ட் வந்திருக்காங்க. இதில் வந்து நிறைய சலுகைகள் செய்கிறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சிஎம் டைரெக்டாக வந்து பேசலை அப்படின்னாலும் ஒவ்வொரு அறிவிப்புலையும் திடீர்னு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட சபையில், சட்டசபையில் நிறைய நம்மளோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான அறிக்கை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நான் அப்பப்போ சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு கிடைக்கிற தகவலை நான் உடனுக்குடனே வீடியோவில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக மகளிர் உரிமை திட்டம் கூடிய சீக்கிரமே 2500 ரூபா எல்லார் அக்கௌண்ட்லேயுமே கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. ஜூலை மந்த்து 15ஆம் தேதி கண்டிப்பாக எல்லார் அக்கௌண்ட்லையும் நம்மளை மகளிர் திட்டம் 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு 2500 ரூபா கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது. அதுக்கான வீடியோவும் நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். அடுத்தபடியாக NPHH குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் EKYC சரிபார்ப்பு செய்யவில்லை என்றாலும் அந்த அட்டைக்குரிய ரேஷன் பொருட்கள் வழக்கம் போல் வழங்கப்படும். இருப்பினும் முன்னுரிமை குடும்ப அட்டைகளின் AAY PHH உள்ள உறுப்பினர்கள் யாரேனும் இறக்க நேரிட்டால் அதற்கு பதிலாக தகுதியுள்ள NPHH அட்டைதாரர்கள் முன்னுரிமை ப்ரையாரிட்டி குடும்ப அட்டைகளுக்கு மாற்றப்படுவார்கள். அப்படி மாற்றப்படும் பட்சத்தில் தமிழக அரசின் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் 6500 ரூபா வரையிலான அனைத்து மானியங்களும் அவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர்.
இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்பிஹெச்ஹெச் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு வந்து நீங்கள் வந்து ரினிவல் பண்ணலை அப்படி இகேஒய்சி செய்யலை அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல பொருள்கள் 6200 மதிப்புள்ள அந்த வருஷத்துக்கு அந்த பொருள்கள் தங்கு தடையின்றி வந்து சேர்ந்துட்ருக்கோம். ஆனால் ஏஏஒய் பிஹெச்ஹெச் கார்டு வந்து கண்டிப்பாக ரினிவல் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து உரிமைகள் அதிகம் வழங்குறதுனால நம்ம போய் கண்டிப்பாக ரினிவலை வந்து பண்ணிக்கணும், இகேஒய்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், யாரேனும் ஏஏஒய் கார்டு இந்த பிஹெச்ஹெச் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்க கார்டில் வந்து யாரேனும் இறக்க நேரிட்டால் அதற்கு பதிலாக தகுதியுள்ள என்பிஹெச்ஹெச் அட்டைதாரர்கள் முன்னுரிமை ப்ரையாரிட்டி குடும்ப அட்டைகளுக்கு மாற்றப்படுவார்கள். அதாவது என்பிஹெச்ஹெச் அந்த கார்டு வந்து அந்த கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க இறந்தாலும் அவங்க வந்து ஏஏஒய் பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு மாற்றி எல்லா உரிமையும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே எல்லாமே பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்பிஹெச்ஹெச் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் அவங்க வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒருத்தவங்க இறந்து போனால் அதை போய் நம்ம உடனே ரேஷன் கடையில் அதை அந்த கார்டை கொண்டுட்டு போய் அதை நம்ம பதிஞ்சோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இப்போ லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் இப்போ புதிய ஆட்சி நடைபெற்றுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரேஷன் கார்டை வச்சு தான், அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு தான் எல்லா சலுகைகளுமே நமக்கு கொடுக்க போகிறாங்க. உரிமை திட்டம், மகளிர் உரிமை தொகை, வீடு கட்டுற வசதி எல்லாமே அந்த ரேஷன் கார்டை பொறுத்து தான் செய்ய போகிறாங்க. அதனால தான் நான் ரேஷன் கார்டை பற்றி நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் எப்போவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே புரியும். அதே போல் ரேஷன் கார்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது குடும்பத்தில் உறுப்பினர்கள் யாரும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும், அதையும் போய் மாற்றிக்கலாம். நீங்கள் அந்த சலுகையுமே அதில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸை போய் நீங்கள் தேவைப்பட்டவங்க மாற்றிக்கோங்க. இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணவங்க இவங்கெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் குடும்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு நீக்கிட்டு அதுக்கு புதுசாக ரேஷன் அட்டையும் போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவு நான் எல்லா தகவலையுமே கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான வீடியோட எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.